இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைலில் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெசிபி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 8 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இது 3யும் சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த சிக்கன் வேகருக்கு 1 கப் அளவுக்கு மட்டும் இது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா சிக்கன் கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு சிக்கன் வேகருக்கு நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பாதி அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கன் 1.5 கிலோனால நான் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தக்காளியை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி அது கூட நான் இந்த மசாலா வதங்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் கிட்ட என்ன சிக்கன் மசாலா பவுடர் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி பவுடராக இருந்தாலும் சரி அல்லது சில்லி சிக்கன் பவுடராக இருந்தாலும் சரி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை அந்த வாட்டரோடு சேர்த்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெயை மேலாப்பில் ஊற்றி அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு திக்காக கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் கிரேவியும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.